ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் பார்ட் 1ல் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுப்பதற்குரிய 1 மார்க் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்கள் நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர் பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டோம். 12th தமிழுடைய பிடிஏ கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் உங்களுக்கு இயல் வாரியாக மிக மிக முக்கியமான சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் உங்களுக்கு வந்து செய்யுள், உரைநடை, இலக்கண பகுதி, துணைப்பாடத்தெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 12th தமிழ் பொதுத் தேர்வில் அதிகமான ஸ்கோர் பண்ணலாம். சார், நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் அழகாக எழுதுங்க, அடித்தல் திருத்தல் இல்லாமல் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இப்போ டாப்பர்ஸாக இருந்தால் கூட இந்த 1 மார்க்ஸ் மொத்தம் 14 1 மார்க்ஸில் வந்து செய்யுள், உரைநடம், இலக்கண பகுதியிலேருந்து கேட்குறாங்க. ஒரு 2-3 வினாக்கள் வந்து புக்கில் வந்து கிரியேட்டிவாக கேட்குறாங்க, புக்குன்னும் கேட்குறாங்க. ஸோ டாப்பர்ஸுக்கு இந்த 1 மார்க்ஸ் வந்து மதிப்பு போகிறதுனால அவங்களால வந்து முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியதில்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வித் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து லாஸ்ட் மினிட் நீங்கள் என்ன ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் 1 மார்க்கு மட்டும் டயத்தை ஒதுக்கி ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள். இயல் வாரியாக உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுங்கள். அதோடு ஒவ்வொரு இயலுக்குமே உங்களுக்கு கூடுதல் வினாக்களும் 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் வித் ஆன்சர்ஸோட. ஸோ 2 பிடிஎஃப் லிங்கையும் தயவு செய்து ஒரு 1 ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள். புக் பேக் அடிஷ்னல் கொஸ்டின் இதை ரீட் அவுட் பண்ணும்போது பார்ட் 1ல் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி 7 இயர் பப்ளிக் எக்ஸாமை செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கும் அடுத்த பப்ளிக் எக்ஸாமுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்டில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நாளை எழுதக்கூடிய தமிழ் தேர்வுகளில் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். சார், நான் அந்த வீடியோலாம் பார்க்கல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் வீடியோ, பிடிஏ கொஸ்டின் பேங்க் வீடியோ, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேங்க் வீடியோலாம் பார்க்கலன்னா இதே வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளைய தேர்வுகளை மிக சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண் பெற நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.